என்ன பண்ணுறாரு, தன்னோட சேட்டைகள தொடங்குறாரு. தொடர்ந்து காவேரி வீட்ல தொல்ல பண்ணிட்டே இருக்காரு. இத குடுங்க, அத குடுங்கன்னு சொல்லிட்டு தொல்ல பண்ணிட்டே இருக்காரு. மேலும் காவேரி கிட்ட சொல்றாரு, உன்ன பார்த்துட்டு இருக்க மட்டும் தான் காவேரி நான் இங்க வந்திருக்கேன். உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் காவேரி. உன்ன விட்டு என்னால இருக்க முடியாதுடி. நீ வேணா என்னை விட்டுட்டு இருந்துடுற. ஆனா உன்ன விட்டு ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரக வேதனையா இருக்கு காவேரி. அதனால உன்ன பார்த்துன்னே இருக்கணும்னு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதனால நீ என்ன சொன்னாலும் சரி நான் வீடு காலி பண்ண மாட்டேன் அப்படி சொல்றாரு. இத கேட்டு காவேரிக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் பூரிக்கிறாங்க அப்படியே. வெளிக்காட்டாம காவேரி அமைதியா போயிடுறாங்க. எனக்கு தெரியும் காவேரி, நான் இங்க இருக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு எல்லாமே தெரியும். கூடிய சீக்கிரம் பாரு, உங்க வீட்ல உள்ளவங்களையும் நான் சந்தோஷப்பட வைப்பேன். அதே மாதிரி சீக்கிரமா எல்லார் மனசையும் மாத்தி என்னோட மகாராணியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்க விஜய் சமையல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால சமையலே சரியாவே பண்ண முடியல. சமையல் சரியா பண்ண முடியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, நம்ம மாமியார் வீட்ல குழம்பு வாசனை அப்படியே கமகமன்னு வருதே, பேசாம ஒரு புடி பிடிக்கலாமா? ஐய்யய்யோ! அவங்க எங்க குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இத பார்த்துடுறாங்க நம்ம நர்மதா. நர்மதா மாமா ஏன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு, நம்ம சாப்பிட்றதுக்கே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாம நர்மதா வராங்க. நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உங்க வீட்ல என்ன குழம்பு? எங்க வீட்ல உருண்டை குழம்பு மாமா அப்படின்னு. ஐயோ! எனக்கு ரொம்ப பிடிக்குமே, டேஸ்ட்டா இருக்கும்ல. ஆமா மாமா, எங்க அம்மா வச்சா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்றாங்க. அப்படியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னா, நான் சாப்பிட்லான்னு போகிறேன் மாமா, இப்போ சாப்பிட்றோம் மாமா அப்படின்றாங்க. மாமா நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்றாங்க. இல்லைம்மா, நான் சமைச்சேன், சரியாகவே வரல நர்மதா, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே நர்மதா, நீ போய் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இங்கே நர்மதா யோசனை பண்ணிகிட்டே வராங்க. என்னடி என்ன யோசனை பண்ணிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அது கா சொல்லு, இப்போது நான் எனக்கு நல்லா தெரியும் நீ விஜய்கிட்ட பேசி தானே வர. உடனே அக்கா அக்கா அம்மா கிட்ட சொல்லிடாதக்கா, விஜய் மாமா கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலக்கா. அவர் எனக்கா பண்ணாரு, அவர் மேலே எனக்கு கோவமே வரமாட்டேங்குதுக்கா. அவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குக்கா. இப்போ கூட உனக்காக தானே தங்கியிருக்கார் விஜய் மாமா அப்படின்றாங்க. சரி பெரிய மனுஷி மாதிரி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லைக்கா, விஜய் மாமா சமைச்சாராம், சரியாகவே எதுவுமே வரலையா, அதனால அவர் சாப்பிடாம பட்னியாக இருக்காருக்கா. சரி ஹோட்டலில் போய் சாப்பிட சொல்ல வேண்டியதானே, ஹோட்டலில் சாப்பாடா இல்லை. இல்லைக்கா, அவர் அவரே சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. உடனே நான் போனேன்னா, அப்போ உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கேட்டாக்கா. உருண்டை குழம்புன்னு சொன்னேன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாக்கா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்டுன்னு இருந்தாருக்கா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா நர்மதா அப்படின்னோடனே. என்னக்கா சொல்லுக்கா அப்படின்னோடனே. யாருக்கும் தெரியாமல் மாமாவுக்கு நான் சாப்பாடும் குழம்பும் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போய் கொடுத்துறியா. ஆனால் நீ தான் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லணும். நான் கொடுத்தேன்னு சொல்லவே கூடாது மாமா கிட்ட, சரியா அப்படின்னோடனே. அதே மாதிரி வீட்லேயும் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. அப்படியே நீ வீட்டில் கொடுத்தது தெரிஞ்சாலும் நான் கொடுத்ததா சொல்லக்கூடாது, நீயே பாவப்பட்டு எடுத்து போய் கொடுத்ததா சொல்லணும், புரியுதா உனக்கு அப்படின்னோடனே. சரிக்கா சரிக்கா, நான் உன்னை மாட்டி விட மாட்டேன்க்கா அப்படின்றாங்க. சரிடி இரு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகசியமாக குழம்பும் அதுக்கப்புறம் சாப்பாடும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே நர்மதா எடுத்துகிட்டு போகிறாங்க. நர்மதா மாமா அப்படின்றாங்க. என்ன நர்மதா, மாமா மாமா உள்ளே வரேன் இருங்க, வெளியே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக கேட்குற. மாமா உங்களுக்கு குழம்பும் சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியா, எனக்கு வேணாண்டா, பரவாயில்ல நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாரு. மாமா ப்ளீஸ் மாமா, உங்களுக்காக தான் எடுத்து சாப்பிடுங்க மாமா அப்படின்னோடனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. நர்மதா, எனக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்வியா அப்படின்னோடனே. சொல்லுங்க மாமா, இதை காவேரி தானே கொடுத்தமிச்சா அப்படின்னோடனே. என்ன பண்ண தெரியாம முடிக்கிறாங்க. எனக்கு தெரியும் காவேரி தான் கொடுத்தமிச்சான்னு சொல்லிட்டு. என் பொண்டாட்டி என்னை விட்டு சாப்பிடுவாளா, அதான் கொடுத்தமிச்சிருக்கா அப்படின்னோடனே. மாமா ப்ளீஸ் மாமா, இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், சொல்ல வேணாம் சொன்னா மாமா, நீங்கள் வேற கண்டுபிடிச்சிட்டிங்க. சரிங்க மாமா, நீங்கள் சாப்பாடை எடுத்து ஒரு வச்சுக்கிட்டு எனக்கு பாத்திரம் கொடுத்துட்றீங்களா. எதுக்குடா பாத்திரம் கேட்குற. இல்லை மாமா, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வீட்டில் என்னை பின்னி எடுத்துடுவாங்க எங்கள் அம்மா, அதனால தான். சரி இரு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் நர்மதா அப்படின்னு சொன்னோன்னே. பரவாயில்ல மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. நான் முதல்ல பின்ன என் பொண்டாட்டி ஆசையை கொடுத்து அனுப்பிச்சிருக்கால, நான் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாரு. என்னடி மாமா வாங்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்கினாருக்கா. மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா, நீ சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு. நான் கொடுத்து அனுப்பிச்சதா. இல்லை நான் குத்தமிச்சது ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா, சாப்பிட்றாரா இல்லையா. இல்லைக்கா, கண்டிப்பாக சாப்பிட்ருவாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே. நாளைக்கு சாப்பிட்டாரா எப்படி இருந்ததுன்னு கேட்டு சொல்கிறியா. சரிக்கா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா அப்படியே காவேரியை பார்க்குறாங்க. என்னடி ஒரு மாதிரி பார்க்குறோன்னு. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க காவேரி.